Engineer Thangamuthu, Study Circle and IPS Academy, அரசு பணி வெற்றியின் முதல் படி. Hi, good morning all. So, in the video, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு டெஸ்ட் பேட்ச் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே நான் தனியாக ரெடி பண்ணியிருக்க டெஸ்ட் பேட்ச் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்கிட்ட கேட்டது 200 மார்க்ஸ். ஸோ அதாவது இந்த 50 மார்க்ஸ் 100 மார்க்ஸ்ன்றது தனித்தனி சப்ஜெக்ட்டுக்கு ஓகே. ஸோ மொத்தமாக 200 மார்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு 30 ஷெடியூல்ஸ் 30 டேஸில் டெஸ்ட் வச்சா நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் அந்த டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பாக்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சோசியல் பாக்ஸ் வந்து 23ஆம் தேதி நடந்தது. 26ஆம் தேதி அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பாக்ஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி எல்லா கொஸ்டின் பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து எல்லாமே 200 கொஸ்டின் தான். ஸோ அடுத்து வந்து 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 6வது முதல் பருவம். ஸோ இது வந்து டேர்ம் வைஸ் உங்களுக்கு 6வது புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் 100 மார்க் வந்துடும். 25 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணியல் மேக்ஸ். மிச்சம் இருக்கக்கூடிய 75 கொஸ்டின்ல கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சொல்லி அந்த மந்த்துக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்போம். ஸோ அது இல்லாம சயின்ஸ் சோசியல் 6வது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்க சயின்ஸ் சோசியல். இப்போ சோசியல்ல இருந்து 50 கொஸ்டின்னா சயின்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின், ஒரு 5 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அதில் வந்துடும். இதே மாதிரி 6th செகண்ட் டேர்ம் 3rd டேர்ம் ஒவ்வொரு டேர்ம்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ல 100 மார்க், மேக்ஸ்ல 25 கொஸ்டின் பிளஸ் சயின்ஸ் அண்ட் சோசியல்ல 75 கொஸ்டின், அது கூட கரண்ட் அஃபேர்ஸும் இன்க்ளூட் ஆகும். ஸோ எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் வந்து நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் பாருங்க. ஸோ அது மாதிரி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th முடிச்சதுக்கப்புறம் 11th 12th புக்குமே உங்களுக்கு தனியாக வந்துடும். 11th ஹிஸ்ட்ரி தனியாக ஒரு டெஸ்ட் வரும், 11th பாலிட்டி, 11th எக்கனாமிக்ஸ், தென் 11th ஜாகிரபி. இந்த மாதிரி ஜாகிரபியை பொறுத்தவரை 10th புக்கு போதும் குரூப் 4க்கு. சரிங்களா? ஸோ அது மாதிரி 12th புக்லேயே அந்த 3 பாடம் எல்லாம் வந்துடும். ஸோ இது புக் வைஸ் ஷெட்யூல் 6 to 12ல் 6 to 10 எல்லாமே வந்துடும். 11th 12th எது தேவையோ அந்த போர்ஷன் கொடுத்துருவோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் ஷெட்யூல் அதுக்கப்புறம் வரும். சப்ஜெக்ட் வைஸ் இப்போ எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா 6வது புக்ல இருந்து 12வது புக் வர ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ எங்களுக்கு தான் கேட்பாங்களோ எல்லாமே 200 மார்க்ஸ். ஸோ அது மாதிரி பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், INM, ஸோ இது மாதிரி எல்லா பாடமுமே. சரிங்களா? இதுக்குள்ள உங்களுக்கு யூனிட் 8, 9மே உள்ள நம்ம ஆட் பண்ணி தான் கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் முழு மாதிரி தேர்வு மார்க் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் 3 டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட்லயே கவர் ஆயிரும். ஸோ இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இந்த டெஸ்ட்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த டெஸ்ட் நடக்கும் போதே உங்களுக்கு வந்து டே ஷீட் ஒன்று கடைசியா ஒரு 75 டே ஷீட் லாஸ்ட் 75 டேஸ். சரிங்களா? 50 டேஸ் பிளான் பண்ணோம். இப்போ 75 டேஸ், ஏன்னா 75 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இதுல இருந்து கேட்கறாங்க இல்லையா ஜிஎஸ்ல, அந்த 75 கொஸ்டினுக்கும் 75 டே ஷீட் கொடுத்துருவோம். பிளஸ் 50 ஆடியோ ஃபைல். சரிங்களா? இந்த 50 ஆடியோ ஃபைல் லாஸ்ட் 50 டேஸ் தான் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சுக்குள்ள கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இது இல்லாம இந்த புக் பாக்ஸ், புக் பேக் பார்த்தீங்களா, புக் பாக்ஸ், புக் பேக் எல்லாம் PDF உங்களுக்கு குரூப்ல அதையுமே அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அது இல்லாம இந்த 200 கொஸ்டின்ஸ் 200 into 30 இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6000 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு லாஸ்ட் ரிவிஷன் கிளாஸுக்கான PDF. ஸோ அதை பொறுத்தவரை எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக PDF கொடுப்போம். ஸோ அந்த PDF உங்களுக்கு வந்துடும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட், அதாவது என்ன சொல்றது, ஃபார்முலா ஷீட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஃபார்முலா PDF ரிவிஷன் பேட்ச்னு தனியாக போடுவோம். ஸோ அதில் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் இதில் ஜாயின் பண்ணவங்களுக்கு. ரிவிஷன் பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5-3,000 ஃபீஸ் இருந்தா இது நீங்க பே பண்ணதை லெஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணனா பண்ணிக்கலாம். அந்த லெவல்ல இருக்கும். தேவைன்னா ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு கொடுக்குற மெட்டீரியல் தனி, அந்த ரிவிஷன் பேட்ச்ல கொடுக்குற PDF அது தனி. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இதுல வந்து ஃபுல் ஃபைலாவே நான் ஹேண்ட் ரிட்டன் எழுதுற எல்லா ஃபைலுமே கொடுத்துருவோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு என்னென்ன தேவை, அந்த போர்ஷனுக்கான என்னென்ன நோட்ஸ் வேணும். ஸோ அதுல ஒரு சில நோட்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டன்ல இருக்கும், ஒரு சில நோட்ஸ் வந்து டே ஷீட்ல வந்துடும். இது ரெண்டையும் கவர் பண்ணி மொத்தம் ஒரு 100 ஷீட் வரைக்கும் கொடுப்போம். இது இல்லாம உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஷீட் தனியாவே எழுதி கொடுத்துருவேன். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சுக்குள்ள தான் கவர் ஆகுது. இந்த டெஸ்ட் பேட்சோட நார்மல் ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1500. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 பேர் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 200 பேருக்கு 150 பேர் வரைக்கும் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டதுனால 200 பேரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 999 புது ஸ்டூடெண்ட், நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட மேக்ஸ் பேட்சோ இல்லை நம்மகிட்ட வேற ஏதாவது பேட்ச் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கரண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலயுமே 50% ஆஃபர் 499 தான். சரிங்களா? ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், வில்லிங் இருக்கிறவங்க. ஸோ இது வந்து முதல் 200 நபர்களுக்கு மட்டுமே. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் சரி, பேட்ச் ஸ்டூடெண்டோ ஓல்டு ஸ்டூடெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபீஸ் வந்து 1499 தான், அதாவது 1500 ரூபாய் ஃபீஸ். இது முதல் 200 பேரை தாண்டினா. சரிங்களா? 200 பேருக்கு மேல வரும்போது உங்களுக்கு இந்த கன்செஷனும் வராது, நியூ பேட்ச் ஓல்டு ஸ்டூடெண்ட் கன்செஷனும் வராது. சரிங்களா? நான் இப்பவே சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு லேட்டா தெரியும்னு சொல்லாதீங்க. ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு முதல் 200 பேர் கிட்டத்தட்ட இந்த வாரத்துக்குள்ள ஜாயின் பண்ணா கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா?
முதல் 200 நபருக்கு இந்த ஆஃபர் இருக்குமா, இந்த ஆஃபர் இருக்கும், இந்த ஆஃபர் இருக்கும் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. யாருக்காவது வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. 91235 78264 9626699743. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ கால் பண்ணி பேசுனா இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஜாயின் பண்ண வில்லிங் இருக்குமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒர்த்தபிளா இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். சரிங்களா? ஒன்லி ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே குரூப் 4 ஸ்டாண்டர்ட்ல கரெக்டாக எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். உள்ள இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். மேக்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் கன்ஃபார்மாக கொடுத்துருவேன். ஃபுல்லாவே கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ வந்துடும், மேக்ஸுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். ஸோ எல்லா வீடியோஸ்க்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது அடிஷனலாக கொடுக்கலாம். சரிங்களா? ஆனால் மேக்ஸுக்கு கன்ஃபார்மாக கொடுத்துருவேன். ஏன்னா முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க முடியல அப்படின்னா டைம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால சொல்றேன். மேக்ஸுக்கு 25 கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்துடும் எல்லா வீடியோக்குமே. பட் மற்ற வீடியோஸ்க்கெல்லாம் ஆன்சர் கீ கொடுத்துருவேன். ஒருவேளை நான் ஃப்ரீயா இருக்கும்போது இந்த 30 வீடியோவா 5 வீடியோவா கூட எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அது ஆப்லயோ யூடியூப்லயோ கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அது நீங்க யோசிக்க வேணாம். உங்களுக்கு டெஸ்ட் முடிஞ்சோடனே ஆன்சர் கீ வந்துடும். டெஸ்ட் எழுதி முடிச்ச 2 hours அப்படின்னா 3 hours ஆன்சர் கீ கொடுத்துருவோம். முடிச்சோடனே நீங்க பாத்துக்கலாம், அதுக்கு நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷனும் வித்தின் 2 days. இன்னைக்கு கிளாஸ்னா நாளைக்கு மேக்ஸுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் வந்துடும். ஆன்சர் கீ அன்னைக்கே வந்துடும், டிஸ்கஷன் அடுத்த நாள் வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஆப் அக்சஸும் கொடுத்துருவோம். ஆப்ல வந்து இது எல்லாத்துக்குமான டிஸ்கஷன்ஸ், இது சம்பந்தமா ஏதாவது வீடியோ போட்டோம்னா அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருவோம். அது மாதிரி டெஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த பாடம் படிக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ அடுத்த டெஸ்ட் அப்படின்னா 6வது புக்ல இந்த டேர்ம் படிக்கணும், இதுல இந்தந்த பாடம்லாம் தேவையில்லைங்கிறத சொல்லிடுவோம். எந்த பாடம் படிக்கணும்ன்றதை விட எந்த பாடத்தை விட்டுறணுங்கிறது முக்கியம். ஸோ அதை நம்ம முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ ஆல். ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டே நம்பர் 42. டே 41 வரை பார்க்காதவங்க 41 வரை பார்த்துட்டு டே 42 கண்டினியூ பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா டே 41 வரை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 டாபிக் கண்டினியூஸாக முடிச்சிருக்கோம். அந்த ஃப்ளோவில் அப்படியே வந்தீங்கன்னா அடுத்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். உலகை வியக்க வைக்கும் பெரும் சாதனைகள் அனைத்தும் ஒரு நாளில் நிகழ்ந்தவை அல்ல. ஸோ நம்ம வியந்து பார்க்கக்கூடிய எவ்வளோ பெரிய சாதனையாக இருந்தாலும் அதை நிகழ்த்துறதுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது சரியான காலம் கிடையாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி அதற்குடைய உழைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப காலம் இருந்திருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒவ்வொரு வீடாக போய் பேப்பர் போடும்போது தெரியாது ஒவ்வொரு பேப்பரில் நம்ம ஒரு நாள் தலைப்புச் செய்தியாக வருவோம் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலகே வியந்த ஒரு பெரிய குடியரசுத் தலைவர் அப்படின்னு அந்த அளவுக்கு பாராட்டப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஏன் இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கக்கனியார் திட்டத்தில் நிறைய பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், எக்ஸ்க்ளூசிவ் நம்ம சென்னையை சேர்ந்தவர். அவர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜித் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர். ஸோ அவர் 2003 வந்து விண்வெளி வீரராக ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு தெரியாது ஒரு விண்வெளி படையில வந்து ஜாயின் பண்ணும்போது நம்மளை இந்த கக்கனியார் திட்டத்தில் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில காலங்களில் நிகழும். அதுக்கான டைமை நம்ம கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள இந்த அப்ளை பண்ணியிருக்க 10 லட்சம் பேருக்குள்ளதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இருக்கான். அவன் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. பட் அவனுக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா ஜூன் 8 நீங்க எழுத போற அந்த 3 மணி நேரம், அந்த 3 மணி நேரம் தான் உங்க லைஃப் டிசைட் பண்ணக்கூடிய 3 hours. இப்ப நீங்க படிக்கிறது 3 மாசமா 3 வருஷமா எவ்வளவு நாள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது தேவையில்லை. நீ 3 வருஷமா படிக்கலாம், ஏன் சில பேர் 10 வருஷமா கூட படிக்கலாம். அந்த 3 மணி நேரத்தை யாரு சரியா ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க தான் அடுத்த வெற்றியாளர். சரிங்களா? ஏன்னா இப்ப ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்க தான் இப்ப எழுதுற எக்ஸாம்பிள் நம்ம 10,000 பேர் எழுதுனா கூட 10,000 பேர் நீங்க நாளைக்கு பாப்பீங்களா? கிராம நிர்வாக அலுவலர் தேர்வில், அதாவது விஓஓ தேர்வில் அல்லது குரூப் 4 தேர்வில் தமிழ்நாடு அளவில் முதலிடம் அப்படிங்கிறத நம்ம பெருசா பார்ப்போமே தவிர சோ எல்லாருமே எழுதுனாங்க அப்படிங்கிற டேட்டா கிடையாது. 10 லட்சம் பேர் அப்படின்னா நீங்க எழுதிருப்பீங்க, நானும் எழுதிருப்பேன், நிறைய பேர் எழுதிருப்பாங்க. சோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டியில கலந்துக்கிறோம் அப்படின்னா அந்த போட்டியில கலந்துக்கிடக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறதுன்றது பெருமையே கிடையாது. கலந்துக்கிட்டவங்கள ஆளா இருக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் பெருமை. சோ அந்த பெருமைக்காக மட்டுமே நீங்க படிங்க. ஏன்னா ஒரு நாள் எல்லாருக்குமே அந்த விஷயம் கிடைக்கும். பட் அதுக்கான செலவு பண்ண காலம், அதுக்கு நீங்க போட்ட எஃபோர்ட், ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து கண்டினியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை கூட கூட்டு போகக்கூடியது. நீங்க டிராவல் பண்ண போறது உறுதி, நீங்க கன்சிஸ்டண்டா டிராவல் பண்றீங்களா அப்படிங்கிறது தான் உங்களுடைய மகத்தான வெற்றிக்கு காரணம். ஸோ உங்க வெற்றி சாதாரணம், அதை மகத்தான வெற்றியா மாத்துறதும் இல்ல சாதாரண வெற்றியா வைக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. ஆனா இந்த வருஷம் எல்லாருமே குரூப் 4ல போஸ்டிங் வாங்குறீங்க, வெற்றி அடைகிறது உறுதி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் ஜஸ்ட் பாஸா இல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்டா இதை முடிவு பண்ணுறது உங்க கையில தான் இருக்கு. ஓகே, நம்ம டாபிக் உள்ள போலாமா? ஓகேம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டைம் அண்ட் ஒர்க்கில் PYQ பார்க்கலாம். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டினுக்கு மேலே இருக்கும். இது எல்லாமே நம்ம டெலிகிராமில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணிட்டேன். சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, சால்வ் பண்ணுங்க. முடிஞ்ச வரை நான் கிளாஸ் சொல்லும் போது பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க.
ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சரை பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு 4 வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுக்கப்பட்டது. So first question பாருங்க, A can do a piece of work in 24 days. If A and B together can finish a work in 6 days, then B alone can finish the work in how many days அப்படின்னு கேக்குறாங்க. So first of all find the LCM for 6 and 24. சரிங்களா? 6க்கும் 24க்கும் LCM பார்க்கணும். LCM is 24 bikes. Step number 2. So A can do a piece of work in 24 days. A 24 பைக்க 24 டேஸ்ல முடிக்கிறாங்க. So 1 bike per day. இது A ஓட ஒர்க். A plus B together can finish the work in 6 days அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப ஏயும் பியும் சேர்ந்தா இந்த 24 பைக்க 6 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 4 பைக் per day. Per day 4 பைக். சரிங்களா? ஓகே, இப்போ B alone அப்படின்னு சொல்றாங்களா? ஏயும் பியும் சேர்ந்து 4 பைக்கு. இதுல A ஓட பைக்கு 1. அப்ப மிச்சம் இருக்கிற 3 யாரோட வேலை? B யோட வேலை. கரெக்டா? 3 பைக் per day. இப்ப B யோட ஒர்க் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ B மட்டும் இந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இதான் கொஸ்டின். 24 பைக்க 3 கம்ப்ளீட் பண்ணா how many days take to complete the work? 8 days. So answer is 8. ஓகேவா? Question number 2. Question number 2 பாருங்க. P alone can do a half of work in 6 days. இது இப்போ ரீசெண்டா வந்து நம்ம ஸ்கூல் புக் கொஸ்டின்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா பார்த்த கொஸ்டின் தான் அது. P வந்து ஆஃப் ஒர்க்கை வந்து 6 நாள்ல முடிக்கிறாங்கன்னா அப்ப P வந்து ஃபுல் ஒர்க்கை எவ்வளவு நேரத்துல முடிப்பாங்க? 12 டேஸ்ல முடிப்பாங்க. கொஸ்டினை முதல்ல மாத்தி எழுதிக்கலாம். Q வந்து 2/3 ஒர்க்கை 3ல 2 பங்கு வேலையை 4 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ 2 பங்கு 4 நாள்னா 1 பங்கு 2 நாள். அப்ப 3 பங்கு மொத்தம் எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க? Q வந்து 6 நாள்ல முடிப்பாங்க. சரிங்களா? In how many days work will together they will finish 3/4 of work. அதாவது 3/4 பங்கு வேலைன்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம ஸ்டெப் நம்பர் 1 பார்க்கலாம். ரெண்டுக்கும் LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 12 பைக்ஸ். இதுல ஸ்டெப் நம்பர் 2 பாத்தீங்கன்னா P வந்து 12 பைக்கு 12 டேஸ்ல முடிக்கிறாங்க. அப்போ 1 பைக் per day. Q வந்து பாத்தீங்க அப்படின்னா Q அலோன் தானே. Q வந்து பாத்தீங்கன்னா 12/6 2 பைக் per day. இப்ப என்ன சொல்றாங்க? 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா Pயும் Qவும் சேர்ந்து பண்ணா ஒரு நாளைக்கு 3 பைக் per day. டோட்டலா அவங்களால முடிக்கக்கூடிய பைக்கு 12. பட் இவங்க கேட்டிருக்கிறது ஒன்லி 3/4 பங்கு, அதாவது 3/4 ஆஃப் ஒர்க். 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 3 சார் 9. இந்த 9 பைக்கை 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 3 டிவைட் பண்ணீங்கன்னா 3 நாள்ல முடிப்பாங்களா? 3 days. ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் பி. 2 பேரும் சேர்ந்து 12 பைக்கை பண்றதுக்கு தான் 4 நாள் ஆகும். ஆனா இங்க 12 பைக் கேட்கல கொஸ்டின்ல. நம்மளுக்கு கேட்டது 3/4 பங்கு வேலை 3/4 ஆஃப் ஒர்க். அப்ப 3/4 ஆஃப் ஒர்க் இஸ் 9 divided by 3. ஒய் ஏன் இந்த 3 எடுக்கிறோம் இங்க? Because P and Q both are combined together. That's why P's work is 1 bike per day. Q's work is 2 bike per day. If both are combined together means 1 plus 2, 3 bike per day. So 9/3 is answer 3. Okay va? Next one. அடுத்த question. Question number 3. A என்பவர் தனியே A alone can do a work in 10 days. B alone can do in 15 days. They undertook the work for 2 lakhs. The amount that A will get. A எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க? So simple question தான். First step 15 நாள் 10 நாள் ரெண்டுக்கு LCM எவ்வளோ? 30 bikes. Step number 2. A வந்து இந்த 30 பைக்கை 10 டேஸ்ல முடிக்கிறாங்க அப்படின்னா 3 bikes per day. அதே ஒர்க்கை B வந்து 30 பைக்கை 15 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா 2 bikes per day. ஸோ டோட்டலா 5 பைக்ல மொத்தம் 5 பைக். இதுல வந்து A ஓட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3, B யோட ஒர்க் 2. அப்ப யாரோட ஒர்க் அதிகமா இருக்கோ அவங்க தானே காசு அதிகமா எடுத்துப்பாங்க. சோ மொத்தம் 2 லட்சம். 2 லட்சத்தை இப்ப 5ஆ பிரிச்சீங்க அப்படின்னா, ஏன்னா மொத்தம் அவங்க பார்க்கக்கூடிய வேலை என்னது? 5 பார்ட் ஆஃப் ஒர்க். அப்ப 5ஆல வகுத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட் எவ்வளவு வரும்? 4000 ரூபாயா? சாரி 40000 ரூபாய். அப்ப 40000 ரூபாய் மாதிரி 3 மடங்கு வேலை பார்க்கிறவருக்கு இவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஏன்னா இவர் 3x இவர் 2x. 3 பைக் ஆர் 2 பைக். அப்போ 1,20,000 ரூபாய் யாரோட காசு? ஏவோட அமௌண்ட். மிச்சம் இருக்கிற 80,000 ரூபாய் பியோட அமௌண்ட். அவர் கொஸ்டின் இஸ் தி அமௌண்ட் தட் A will get. A will get 1,20,000. Then B will get 80,000. புரியுதா? இந்த ரேஷியோல பிரிச்சீங்கன்னா போதும். மொத்த அமௌண்ட் 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். முடிஞ்ச வரை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு செக் பண்ணுங்கம்மா. ஏன்னா எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ஈஸி தான். கரெக்டா ஃப்ளோவா பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். பாஸ் பண்ணிருங்க, நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஆன்சரை செக் பண்ணுங்க, புரியலன்னா பாத்துக்கோங்க. சோ ஒரு நாளில் 14 தொழிலாளர்கள் 24 அடுக்குகளை அமைக்கின்றனர். ஒரு நாளில் 14 தொழிலாளர்கள் 42 அடுக்குகளை அமைக்கின்றனர் எனில் 23 தொழிலாளர்கள் எத்தனை அடுக்குகளை அமைப்பர்? சரிங்களா? தொழிலாளர்கள் இப்ப 14 பேரு
42 அடுக்குகளை அமைக்கின்றனர். இங்க வந்து ஆட்களும் நாட்களும் கொடுக்கப்பட்டால் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆளும் நாளும் கொடுத்தாங்கன்னா என்ன ப்ரொபோஷனல்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஆளு கூடுனா நாலு குறையும். ஆனா ஒர்க்கை அதிகப்படுத்தும் போது என்ன பண்ணணும்? ஆளை அதிகப்படுத்தி தான் ஆகணும். இங்க கொடுத்திருக்கிறது ஆட்கள் மற்றும் வேலை. அப்ப ஆட்கள் கூடுனா வேலையும் கூடும். சரிங்களா? ஓகே, அப்ப டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படியே கேன்சல் பண்ணலாமா? சோ இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 3 டைம்ஸ் வருதா? 14 3 42. சோ 3 × 23 எவ்வளோ? 69 எக்ஸோட வேல்யூ. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். இந்த இடத்துல நல்லா புரியணும். உங்களுக்கு ஒரு புரிய வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னா, ஆட்கள் நாட்கள் இது ரெண்டும் கொடுத்தாங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். பட் ஆட்கள் வேலை இது ரெண்டும் கொடுத்தாங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க, நீங்க சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 30 நாள். ஏ அண்ட் பி கேன் டுகெதர் finish the work in 30 days. They work together for 20 days and then B left. சரிங்களா? Then another 20 days A finish the remaining work. Then how many days A alone finish the job அப்படின்னு கேக்குறாங்க. முழு வேலையை ஏ மட்டும் பண்ணா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்திருக்க டேஸ்க்கெல்லாம் எல்சிஎம் பார்க்கலாமா? 30க்கும் 20க்கு எல்சிஎம். ஸ்டெப் நம்பர் 1 60 பைக். ஸ்டெப் நம்பர் 2 ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த 60 பைக் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க? 30 நாள். கரெக்டா? ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 30 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஏ அண்ட் பி ஒரு நாளைக்கு 2 பைக்கா? ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க? கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 பைக் பண்ணுவாங்க. இப்போ 20 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 பைக் பண்றாங்களா? 20 நாள் வேலை செஞ்சுட்டாங்க. அப்ப எத்தனை பைக் முடிஞ்சிடும்? 40 பைக் முடிஞ்சிடும் 60ல. சரிங்களா? மிச்சம் இருக்கிற பைக் எத்தனை பைக் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 பைக் இருக்குமா? 60ல 40 போனா மிச்சம் 20 பைக். இந்த 20 பைக்கை பி சென்று விடுகிறார். ஏ வந்து 20 பைக்கை 20 நாள்ல முடிக்கிறான்னு சொல்றாங்க. ஏ 20 பைக்கை 20 நாள்ல முடிச்சாருன்னா ஒரு பைக் பர் டே தான் அவரோட ஒர்க். கரெக்டா? அப்ப ஏவோட ஒர்க் ஒரு பைக் பர் டே. இப்ப ஏ முழு வேலையை எத்தனை நாள்ல முடிப்பான்னு கேக்குறாங்க. முழு வேலை நமக்கு எவ்வளவு? 60. இந்த 60 வேலையை ஏவோட கெப்பாசிட்டி என்ன? ஒரு நாளைக்கு ஒரு பைக் தானே, ஒண்ணா பண்ணா எத்தனை நாள் ஆகும்? 60 நாள் ஆகும். ஆப்ஷன் ஏ. பொறுமையா பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அசால்ட்டா நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டவுட்னா என்கிட்ட பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க, ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார். ஓகே, இவன் அதே வேலையை 6 மணி நேரம் 4 6. ஓகே, அப்ப ரெண்டுக்கும் போது எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? சிம்பிள் லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எவ்வளோ? 6 2 12, ரெண்டுமே டிவைட் ஆகுமா? 12 பைக். ஸ்டெப் நம்பர் 2 ஒரு வேலையை பாரி வந்து 12 பைக்கை 4 மணி நேரத்துல முடிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 3 பைக் பர் டே. அடுத்து யாரு? யுவன் வந்து பாத்தீங்கன்னா அதே 12 பைக்கை 6 மணி நேரத்துல முடிக்கிறாரா? இப்ப ஹவர்ஸ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 பைக் பர் ஹவர். ஓகே, இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்க? 5 பைக்கு. மொத்த பைக் நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு? 12/5. சோ கேன்சல் பண்ணீங்கன்னா 2 5 10, மிச்சம் 2/5 ஹவர்ஸ்ல முடிப்பாங்க. அப்போ இப்போ வந்து ஹவர்ஸ் நிமிடம் கொடுத்துருக்காங்களா? அப்ப 2 ஹவர்ஸ் நமக்கு தெரியும். இந்த ஹவரை நிமிடமா மாத்தோம்னா 2/5 எதால பெருக்கணும்? 60ஆல பெருக்கணும். அப்பதான் நிமிடமா மாறும். சோ 5 60ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 12 12 2 எவ்வளவு? 24 நிமிஷம். ஆன்சர் 2 hours 24 minutes. ஆப்ஷன்ல இருக்கா? 2 மணிகள் 24 நிமிடங்கள். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். பாஸ் பண்ணி பாருங்க. இன்னும் ஸ்லோ பண்ணி பார்க்கணும்னா ஸ்லோ பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதனால முயற்சி பண்றது தப்பே கிடையாதுமா. எல்லா முயற்சிகளும் வெற்றியை நோக்கிய பயணம் தான். ஆனா வெற்றியை போய் அடையும் சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒரு அனுபவத்தை கத்துக் கொடுக்கும். அதுதான் விஷயம். நீங்க எல்லாத்துலயும் வெற்றி அடைகிறோமா அப்படிங்கிறத பார்க்க கூடாது. நம்ம முயற்சி பண்றோமா, உண்மையா முயற்சி பண்ணோம்னா அதுல ஒரு அனுபவம் கிடைக்கும். இந்த அனுபவம் இப்ப நமக்கு வெற்றியை கொடுக்காம இருக்கலாம். ஆனா இதுக்கு அப்புறம் வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய ஒவ்வொரு செயல்லையும் தோல்வி அடையாம இருப்பீங்க. நீங்க வெற்றி அடைவீங்கன்னு கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். ஆனா தோல்வி அடையாம உங்களை பாதுகாக்கும் உங்களோட அனுபவம். அதனால அனுபவத்தை எடுத்துக்கிட்ட பாருங்க. எப்பயுமே வெற்றியை நோக்கியே பயணிக்காதீங்க. எக்ஸாம் படிக்கிறோம்னா இந்த குரூப் 4ல பாஸ் பண்ணணும் அப்படின்னு படிக்கிறவங்களை விட இந்த குரூப் 4க்கான சிலபஸை முடிக்கணும்னு படிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் நிறைய சக்சஸ் ஆகுறாங்க. என்ன ரீசன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை ஃபுல் ஃபிளட்ஜா பண்ணணும்ன்ற ஆசை இருந்தா கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல உங்களை சக்சஸ் நோக்கி கூட்டு போயிடும். ஆனா நான் இதுல ஜெயிச்சா போதும், ஒரு ரீட் பண்ணிட்டு போய் எழுதிட்டு வந்துருவோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் அடைகிறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? நெகட்டிவா பேசக்கூடாது, கொஞ்சம் கஷ்டம் அது. ஆனா உண்மையா நீங்க ஒரு சக்சஸ் மட்டும் ஒரு குறிக்கோளா வைக்காம உங்களோட முழு ஈடுபாடோட நான் இந்த எப்படியா இந்த சிலபஸை முடிக்கணும், இந்த சிலபஸை நல்லா புரிஞ்சுக்கணும், இதுக்கப்புறம் லைஃப்ல மறக்கவே கூடாது, நான் பரீட்சையில பாஸ் பண்றோம் இல்லையோ நான் 4 பேருக்கு சொல்லித்தர அளவுக்காக என் நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க. சரிங்களா? அது மாதிரி தான் எல்லா விஷயமும் அப்படிதான். இப்போ இதை கூட பாருங்க, பாஸ் பண்ணி வச்சு நீங்களா ஒர்க் அவுட் பண்ணுங்களேன்.
ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 5 ஸ்டெப் ஆன்சர் வரப்போகுதுன்னு வைங்க. 4 ஸ்டெப்புக்கு அப்புறம் தெரியலையா, பிரச்சனையே இல்லை. இந்த 4 ஸ்டெப்பு இங்கே தெரியாது உங்களுக்கு நல்லது. இதே 4 ஸ்டெப் எக்ஸாம்ல தெரியலனா 4 ஸ்டெப்புக்கு அப்புறம் மார்க் போச்சுல்ல. ஸோ இங்கே 4 ஸ்டெப்புக்கு தெரியல, இங்கே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நமக்கு ப்ராப்ளம் இருக்கு. இதை இங்கேயே கண்டுபிடிக்காம அங்க போய் தெரியும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மார்க் நம்ம தேவையில்லாம தெரிஞ்சே விட வேண்டியதா இருக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லித்தர ஆள் இல்லாம நீங்க விட்டது வேற. இப்போ நான் உங்களுக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நீங்க என்னென்ன தப்பு பண்றீங்கிறது கூட மென்ஷன் பண்றேன். ஸோ இதுக்கப்புறமும் நீங்க ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறீங்க அப்படின்னா உங்க தோல்விக்கு நீங்க மட்டும்தான் காரணம். நான் எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் தான் அது. உங்க வெற்றிக்கு 1000 பேர் காரணம் சொல்லலாம். சொல்லிக் கொடுத்த நான் காரணம் சொல்லலாம், உங்க வீட்டில் படிக்கிறதுக்கு டைம் கொடுத்தவங்க பேரண்ட்ஸ் காரணம் சொல்லலாம், ஏதோ ஒரு விதத்துல உங்க கூட டிஸ்கஸ் பண்ண உங்க ஃப்ரெண்டு காரணம் சொல்லலாம். வெற்றியை பங்கு போட்டுக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனா தோல்விக்கு பங்கு போட யார் இருந்தாலும் காரணம் நீங்க மட்டும்தான். ஏன்னா நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்க தோல்வியை உங்களால முழுசா அடைய முடியும். வெற்றி அப்படி கிடையாது. வெற்றிக்கு பல பேரோட உதவி வேணும். ஆனா தோல்விக்கு உங்களோட எண்ணம் மட்டுமே போதும். அந்த எண்ணத்தை மட்டும் ஷார்ப்பா வச்சிருங்க. தோல்வி அடையாம உங்களை காக்கும். கண்டிப்பா அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தடவை சால்வ் பண்ணுங்க, தப்பு பண்ணுங்க, தப்பே கிடையாது. இங்க தப்பு பண்ணீங்களா, இந்த தப்பை எக்ஸாம்ல பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, அப்படியே சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்களே AB can do a piece of work in 10 days, B and C 15 days, C and A 18 days. 3 பேர் பண்ணிருக்காங்களா? அப்ப 3க்கு LCM பார்க்கணுமா? ஸ்டெப் நம்பர் 1 என்ன? 10 15 18 18 10ல முடியணும் அப்படின்னா 18 பல்ல 5ல பிறகு என்ன ஒரு 90 90 எல்லாத்தையும் டிவைட் பண்ணுமா? 18 15 10 3 டிவைட் பண்ணுமா? அப்ப 90 பைக். ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, A and B 2 பேரும் சேர்ந்து 90 பைக்கை 10 நாள்ல முடிக்கிறாங்கன்னா 9 பைக் பெர் டே. B and C இவங்க 2 பேரும் சேர்ந்து 6 பைக் பெர் டே. அதுக்கப்புறம் C and A இவங்க 2 பேரும் சேர்ந்து 18 90 பை 18 5 பைக் பெர் டே. சரிங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா A 2 டைம் கரெக்டா, C 2 டைம், B 2 டைம். அப்ப 2 times of A plus B plus C is equal to 15 plus 5 20 பைக் பெர் டே. 2ஆல 20 கேன்சல் பண்ணீங்கன்னா A B C ஒரு டைம் சேர்ந்து ஒர்க் பண்ணா ஒரு நாளைக்கு 10 பைக் பண்ணுவாங்க. இப்ப மொத்த பைக் நமக்கு எவ்வளவு? 90 தானே. இப்ப 90 பைக்கை இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணா ஒரு நாளைக்கு 10. 90 by 10 அப்ப எத்தனை நாள் ஆகும்? 9 நாள் ஆகும். ஆப்ஷன் B இஸ் கரெக்ட். வந்துருச்சா? இப்ப எத்தனை கொஸ்டின் நம்ம பண்றோம்னு பாருங்க. எல்லா கொஸ்டினும் இப்பதான் நானும் பாக்குறேன். பட் நான் சால்வ் பண்ணி முடிக்கிறப்போ மேக்ஸிமம் கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பா வராது. இதுக்கு காரணம் நாலேஜ் எல்லாம் கிடையாது, கான்ஃபிடன்ஸ், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த கொஸ்டின் நான் பண்றதுக்கு காரணம் நீங்க பெருசா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய நாலேஜோ ஐக்யூ பவர்லாம் இல்ல. என்கிட்ட இருக்கிறது ஒண்ணு கான்ஃபிடன்ஸ். இந்த கொஸ்டின் நான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? இந்த கொஸ்டின் நான் பார்த்தது இல்லை. ஆனா நிறைய கொஸ்டின் இப்ப இதுக்கு என்ன கொஸ்டின் எனக்கும் தெரியாது. ஆனா என்னோட கான்ஃபிடென்ட் தான். இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்த 5 லெவலுமே நான் முடிச்சிட்டேன்ல. அந்த கான்ஃபிடென்ட்டோட ஃபேஸ் பண்ணுங்க, எதையுமே சக்சஸ் பண்ணலாம். கான்ஃபிடென்ட் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு தெரியாத விஷயமாவே இருந்தாலும் சரி, நம்ம ஒரு 4 லெவலை தாண்டிட்டோம்னா 5வது லெவல் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க 5 லெவல் தாண்டி வந்திருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்ல எஸ்ஐ எக்ஸாம் எடுக்கிறீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கு, பிசிக்கல் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு. ஒருத்தவங்க இன்டர்வியூ வர ஒரு டைம் போயிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுபவம் இருக்குமானா இருக்காது. அதை ஃபர்ஸ்ட் டைம் போனதான் அவங்க அனுபவம். ஒரு சிலவங்களுக்கு முதல் அனுபவமே வெற்றியை கொடுக்கும். ஒரு சிலவங்களுக்கு முதல் அனுபவம் அடுத்து நீங்க சாதிக்கக்கூடிய பெரிய வெற்றிக்கு துணையா இருக்கும். ஏதோ ஒன்று அனுபவம் பெஸ்ட் என்னை பொறுத்தவரை. ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஒரு கொஸ்டினே பாஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். நான் பண்ற அளவுக்கு வெயிட் பண்ணாதீங்க. நான் வேகமா பண்ணிட்டு போயிருவேமா, பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணி செக் மட்டும் பண்ணிக்கோங்க. என்கிட்ட A can do a piece of work in 10 days, B can do it in 15 days. Then how much does each of them get if they finish their work and earn 1500? ஓகேங்களா? 10 நாள் 15 நாள். இது எஃபிஷியன்சி மாடல்ல பண்ணா ரொம்ப ஈஸிமா. எஃபிஷியன்சியும் டேஸும் என்ன சொல்லியிருக்கேன்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா. டேஸ் பாருங்க, A B, A ஓட டேஸ் 10, B ஓட டேஸ் 15. அப்போ இது என்ன ரேஷியோல இருக்கு? 2:3 இருக்கா? டேஸ் இருந்தா அப்ப எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்? 3 பைக் 2 பைக்னு இருக்குமா? அப்ப இந்த அமௌண்ட் 1500 எப்படி பிரிக்கணும்? 3x 2x பைக் படி பிரிச்சீங்கன்னா அப்ப 900 600. 900 600 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. முடிஞ்சதா? ஏன்னா எஃபிஷியன்சிக்கு தான் காசு, நாளுக்கு காசு கிடையாது. நெக்ஸ்ட், 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கின்றனர். 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகே, 2 நாள் கழித்து, இது நார்மல் கொஸ்டின், நம்ம கிளாஸ் கொஸ்டின் தான். 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் 2 days 2 நாள் கழித்து அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த 6 பேர் 2 நாள் வேலை பார்த்துட்டாங்க. அப்ப எத்தனை நாள் வேலை பெண்டிங் இருக்கும்? 10 நாள் வேலை பெண்டிங் இருக்கும். சரிங்களா? 10 நாள் கழிச்சு எத்தனை பேர் சேர்றாங்க? புதுசா 6 பேர் சேர்றாங்க. இப்போ இந்த 6 பேர் பார்த்தாங்கன்னா ஒரு வேலையை 10 நாள்ல முடிப்பாங்க. ஆனா இப்ப 12 பேர் ஆயிட்டாங்க. ஸோ எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆட்கள் கூடினால் நாட்கள் என்ன ஆகும்? ஆட்கள் கூடும் போது நாட்கள் குறையும். சரிங்களா? ஆட்கள் கூடினால் நாட்கள் குறையும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 6 are 6, 2 6 are 12. ஸோ இப்போ இந்த 2, சாரிமா, இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன மிஸ்டேக்னு பாருங்க. ஆட்கள் கூடினால் நாட்கள் குறையும். அப்ப அதை ஈக்குவல் பண்ணலாமா? ஈக்குவல் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? 6/12 ஈக்குவல் டு
x by 10. இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 2 5 2s are 10. அப்ப x equal to 5 days. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, D. x equal to 5 days அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ணிரணும். புரிஞ்சுதா? இதுல வந்து அந்த டேஸை கழிக்காம விட்டீங்கன்னா தப்பு பண்ணுவீங்க. இது நம்ம கிளாஸ் ஒர்க்ல பண்ணிருக்கோம். கிளாஸ் ஒர்க் சம் பாத்தீங்கன்னா நீங்களே பண்ணிடலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. A and B can do a piece of work in 10 days, but A alone can do a piece of work in 15 days அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த क्वेश्चन வந்து நம்ம எழுத வேணாம். சோ மைண்ட்லயே ஒர்க் அவுட் பண்ணலாம். மைண்ட்லயே ஒர்க் அவுட் பண்ணி இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்ல பாருங்க. Aயும் Bயும் சேர்ந்து 10 நாள், A மட்டும் 15 நாள். அப்ப நார்மலா என்ன பண்ணலாம்? 10க்கும் 15க்கு எல்சிஎம் எடுக்கலாமா? 10க்கு 15க்கு எல்சிஎம் எடுத்தா எத்தனை பைக் வரும்? 30 பைக். இந்த 30 பைக்கை Aயும் Bயும் பண்ணா 30 பை 10 எவ்வளோ? 3 பைக். சரிங்களா? Aயும் Bயும் பண்ணா ஒரு நாளைக்கு 3 பைக். அதை A மட்டும் பண்ணா ஒரு நாளைக்கு எத்தனை? 30 பை 15 2 பைக். அப்போ 3ல 2 யார் பண்றா? A. மிச்சம் இருக்க 1 அப்ப யார் பண்ணுவா? B. B ஒரு நாளைக்கு 1 தானே பண்ணுவாங்க. ரெண்டுக்கு எல்சிஎம் எவ்வளவு பார்த்தோம்? 30 பைக். அப்போ 30 ஒண்ணா பண்ணா 30 நாள்ல முடிப்பாங்களா? இப்ப எழுதவே இல்லை, மைண்ட்ல தான் பண்ணிருக்கோம். புரிஞ்சதா? இப்ப நார்மலா எழுதுனா என்ன பண்ணுவீங்க? ரெண்டுக்கு எல்சிஎம் எவ்வளவுன்னு பார்ப்போம். 30 பைக். இப்ப இதுக்கப்புறம் வர 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 ஸ்பீடை ஏத்திக்கிட்டே போயிடணும். இது ஸ்டெப் நம்பர் 1 போடுவோமா? ஸ்டெப் நம்பர் 2, இந்த 30 பைக்கை 10 நாள்ல முடிக்கிறது யாரு? A and B ரெண்டு பேரும் சேர்ந்து தானே. ரெண்டு பேரும் சேர்ந்தா 3 பைக். இதை A மட்டும் பண்ணா 2 பைக். அப்ப மிச்சம் இருக்கிற ஒரு பைக் யாரு பண்ணுவா? B. அந்த ஒரு பைக்கா பண்ணா 30 பைக் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 30 நாள்ல முடிப்பாங்க. ஓகே. சோ இதுக்கப்புறம் क्वेश्चंस மைண்ட்லயே ஒர்க் அவுட் பண்ணலாமா? கொஞ்சம் எழுதாம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. முடியலன்னா எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்படியே ட்ரை பண்ணாதான் நமக்கு அடுத்த லெவல் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். 6 பேர் 12 நாள்ல வேலை 2 நாள் முடிக்கிறாங்க. 6 பேர் 12 நாள்ல ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 2 நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா மிச்சம் 10 நாள் இருக்கு. இந்த 10 நாள் வேலையை 6 பேர் பார்க்கல, 12 பேர் ஆறாங்க. அப்போ 6 டபுள் ஆனா 10 பாதி ஆகும். 5 நாள் ஆன்சர். எப்படி பண்ண புரிஞ்சது? இதுவும் இப்போ மைண்ட்ல பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். அதாவது 6 பேர் ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கோங்க, 6 பேர் 12 நாள்ல முடிப்பாங்க, 2 நாள் முடிஞ்சிருச்சு. அப்ப 6 பேர் இப்ப எத்தனை நாள் வேலை பெண்டிங் இருக்கு? 10 நாள் வேலை இருக்கா? 6 பேர் இருந்தா 10 நாள்ல முடிப்பாங்க. 6 பேர் டபுள் ஆறாங்க. அப்ப வேலை செய்யற நாள் பாதி ஆகும். 6 12 ஆச்சுன்னா 10 எத்தனை ஆகும்? 5 ஆகுமா? ஆன்சர் 5 நாள். எழுதவே தேவையில்லை, ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து AB இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதையும் இப்ப நம்ம பார்த்து ஆன்சர் சொல்ல போறோம். AB இருவரும் ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 6 நாள். இதெல்லாம் புக் கொஸ்டின், திரும்ப திரும்ப அதே தான் கேட்கறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பாருங்க, Aயும் Bயும் 6 நாள், A மட்டும் 18 நாள். 6க்கும் 18க்கு எல்சிஎம் என்னது? 18 பைக். 18 பைக்கு 2 பேர் சேர்ந்தா 18 பை 6 ஒரு நாளைக்கு 3 பைக். இதை A மட்டும் பண்ணா 18 நாள்ல 18 பைக், ஒரு நாளைக்கு 1 பைக். அப்போ 3 பைக்ல 1 பைக் போனா மிச்சம் 2 அப்ப யார் பண்றா? B பண்றாங்க. அப்ப 18 2 ஆல வகுத்தீங்கன்னா எத்தனை நாள் ஆகும்? 9 நாள் ஆகும். ஆப்ஷன் இருக்கா? 9 நாள். இவ்வளவுதான். இது இப்படி மைண்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சது. மைண்டு கொண்டு வர கத்துக்கிறதா பெரிய விஷயம். கொண்டு வந்துட்டீங்கன்னா ஸ்டெப் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப இந்த கொஸ்டின் பார்க்கலாமா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு MTH மெத்தட்ல வருது இந்த கொஸ்டின். ஒர்க் அவுட் பண்ணியும் பண்ணலாம், மைண்ட்லயும் பண்ணலாம் எதையுமே. இப்போ மேட்டோட லென்த் கொடுத்துருக்காங்க 180 மீட்டர். இத 15 உமன் 12 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ 32 உமன் 512 மீட்டர் லென்த்தை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஆக்சுவலா இது நம்ம புக் கொஸ்டின் தான். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா இந்த ஆன்சர் வரும்னு பார்த்துருக்கோம்ல. இங்க 2வது வாய்ப்பாடு, இங்க 2வது வாய்ப்பாடுல முடிஞ்சிருக்கு, இங்க 2ல முடிஞ்சிருக்கா? 2 எதால பெருக்குனா ஆன்சர் 2ல முடியும். நல்லா பாருங்க. 2 8ஆல பெருக்குனா 2ல முடியுமா? 8 2 16 முடியாது. 2 2ஆல பெருக்குனா 4ல தான் முடியும். இது வராது. 2 0ல பெருக்குனாலும் வராது. அப்ப 2 எதுல பெருக்குனா 2ல முடியும்? 6ல பெருக்குனா 2ல முடியும். 6ல முடிகிற ஒரே ஆன்சர் எங்க இருக்கு? அவ்வளவுதான். சிம்பிளா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி இந்த ஏரியாலாம். அதுக்கப்புறம் நீ ஒர்க் அவுட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஷார்ட் கட்லயும் போய்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. A can finish 18 days, B can finish a work in half of time of A. அப்போ 9 நாள். கரெக்டா? A வந்து ஒரு வேலையை 18 நாள்ல முடிக்கிறாங்க. B can do the same work in time taken by A. எவ்வளோ? half the time taken. அப்போ 9 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் பாத்தீங்கன்னா 18. A ஒரு நாளைக்கு 1 பைக் பண்ணா B ஒரு நாளைக்கு 2 பைக் பண்றாங்க. சோ இப்போ என்ன கேக்குறாங்க? if they work together they what part of some work they finish a day. ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். மொத்தம் இங்க வந்து 18, இங்க பாதி. அப்போ மொத்தம் எத்தனை பைக் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. A வந்து 18 நாள், B வந்து பாத்தீங்க அப்படின்னா half of the time. அப்போ 18 9. அப்போ ஒரு நாளைக்கு 1, இவங்க 2, மொத்தம் 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணுவாங்க? 3. மொத்தம் 18ல 3 அப்படிங்கிறது எத்தனை பார்ட்? 18ல 3, அதாவது 18ல 3 இப்படிதான் எழுதணும். 18ல 3 அப்படின்னா 6ல ஒரு பங்கு. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? புரிஞ்சதா? இப்போ A can finish 18 days. லாஜிக்கலா சொல்றேன். இது நம்ம சால்வ் பண்ணி அப்படியே போட்டுடலாம். இதை எழுதி பண்ணணும் அப்படின்னா A வந்து 18 நாள்ல முடிப்பாங்க, B வந்து half of the days அப்படின்னு சொல்றப்போ 9 நாள்ல முடிப்பாங்க. சரிங்களா? இப்போ இது கொடுத்துருக்க கொஸ்டின். இப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் பாத்தீங்கன்னா 18 பைக்.
18 பைக். அப்ப ஏ பண்ணா 1 பைக் பண்ணுவார் ஒரு நாளைக்கு, பி பண்ணா 2 பைக் பண்ணுவார் ஒரு நாளைக்கு. அப்ப 2 பேரும் பண்ணா 3 பைக் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஒர்க் முடியறதுக்கு 6 நாள் ஆகும். அப்ப ஒரு நாள்ல முடிகிற வேலை அப்படிங்கிறது 6ல் 1 பங்கு தானே. சோ அப்படியே நம்ம சொல்லலாம் வேலையின் அளவை. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாள், பி என்பவர் அதே வேலையை 30 நாள், 2 பேரும் சேர்ந்து. இது நீங்களே மைண்ட்ல பண்ணுங்க. 20க்கும் 30க்கு எல்சிஎம் பார்த்தா எவ்வளோ? 60. ஏ வந்து 20 நாள்ல முடிக்காருன்னா 60/20 ஒரு நாளைக்கு 3 பைக். பி அந்த வேலையை 30 நாள்ல முடிக்காருன்னா ஒரு நாளைக்கு 2 பைக். 3 2 சேர்ந்தா எவ்வளோ? 5 பைக். மொத்தம் 60. 5 5 பண்ணா எத்தனை நாள்ல முடிக்கலாம்? 60/5 12. ஆப்ஷன்ல இருக்கா? 12 நாள். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டினா ஒர்க் அவுட் பண்ணலாம். 525க்கு ஒரு வேலை செய்ய ஏபிசி நியமிக்கப்படுகிறாங்க. மொத்தமா 529 ரூபாய்க்கு ஒரு வேலை பார்க்குறாங்க. அதுல ஏயும் பியும் சேர்ந்து பார்க்கக்கூடிய வேலையின் அளவு 19/23. பியும் சியும் சேர்ந்த அந்த வேலையில் 8/23 பங்கை செய்வார்கள் எனில் ஏ பெரும் தொகை என்னது? ஏயும் பியும் சேர்ந்து வேலையில 23ல 13 பகுதியை செய்வார்கள். பியும் சியும் சேர்ந்து அவ்வேலையின் 19 23ல 19, ஸோ 23ல 8 பகுதியை செய்யறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா 19 பார்ட் அப்படின்னு சொல்றாங்களா, அப்போ 19 பைக், மொத்தம் 23 பைக்னு எடுத்துக்கோங்க. ஏயும் பியும் சேர்ந்தா 19 பார்ட் பண்றாங்க, பியும் சியும் சேர்ந்து 8 பார்ட் பண்றாங்க. சரிங்களா? ஓகே. ஏ பெரும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல ஏ பிளஸ் 2b பிளஸ் சி இப்படி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஏசி கேன்சல் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஏபிபிசி ஏ பெரும் தொகை எவ்வளவு? 2 டைம் பி வருதா? இப்போ 2ஐயும் கூட்டினா 23 தான் டோட்டல். அப்போ இந்த இடத்துல இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு. சரிங்களா? இதை எப்படி பிரிக்கலாம்? எக்ஸாம்பிள் பிஏ வந்து 6ன்னு எடுத்தீங்கன்னா 13 + 6, இது 6 + 2 அப்படின்னு எடுக்கலாம். சரிங்களா? அப்ப 13 6 19 2 21 தான் வருது. நமக்கு 23 வரணும். 23 வரணும் அப்படின்னா இதை எப்படி பிரிக்க முடியும்னு யோசிங்க. 13 பிரிக்கிறத விட 19 + 2, இப்போ 14 + 5 அப்படின்னு எடுத்தோம்னா 14 5 19 + 3 22. ஓகே. அப்ப 15. இப்ப பாருங்க 15 + 4 எடுத்தீங்கன்னா 19, 4 + 4 எடுத்தீங்கன்னா 8. அப்போ 15 4 19, 19 4 23. ஓகேங்களா? அப்ப ஏ வந்து செய்யறது 15 பங்கு, பி செய்யறது 4 பங்கு, சி செய்யறது 4 பங்கு. இப்படி பிரிச்சாதான் 23 டேலி ஆகுது. அப்போ மொத்தம் 23ஆல வகுத்துக்கோங்க. 529 23ஆல வகுத்தீங்க அப்படின்னா 23 ஸ்கொயர் தான் 529. இந்த 23 15ஆல பெருக்கினா எவ்வளவுன்னு பார்க்கணும். ஏன்னா ஏவோட பாட்டு 15 தானே. 10 டைம் அப்படின்னா 230, 5 டைம் அப்படின்னா 115, மொத்தமா கூட்டினீங்கன்னா 345. ஆன்சர் இருக்கா? ஓகே. இப்போ ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி எப்படி வேணா ஆன்சர் கொண்டு வரலாம். பட் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ நான் இதை கொண்டு வந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா 2ஐயும் நானா ஸ்பிளிட் பண்ணி லாஜிக்கலா கொண்டு வந்தேன். சரிங்களா? இப்படியும் பண்ணலாம். இன்னொரு டைம் பொறுமையா சொல்றேன். நான் எந்த கொஸ்டினுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து செஞ்சோம்னா ஒரு ஃப்ளோ கிடைக்காது. ஏதோ பார்த்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃப்ளோ எப்படி வந்துச்சு? நம்ம நார்மலா பிரிச்சோம். இப்போ எக்ஸாம்பிள் மொத்தம் 23 கீழே இருக்கா, அதை அப்படியே விட்டுருங்களேன். அதில் நீங்க எதுவுமே யோசிக்கல. மொத்தம் 23 கீழே இருக்கு. இப்போ மொத்த ஒர்க்கு 23. இதை பண்றது யாரு? ஏபிசி தானே. இப்போ நான் இதை பிரிக்கணும். இந்த 19ல யார் இருக்கா? ஏயும் பியும் இருக்காங்களா? இந்த 8ல பியும் சியும் இருக்காங்க. சரிங்களா? அப்படி பிரிக்கிறப்போ இங்க பாருங்க, ஏயும் பியும் இருக்காங்க, அடுத்து பியும் சியும் இருக்காங்க. சி 2 இடத்துலயுமே வருதா? பி 2 இடத்துலயுமே வருது. அப்ப 2லையும் காமனா ஒரு நம்பர் எடுக்கணும். இப்போ நம்ம இதை பிரிக்கும் போது டேலி ஆகணும். அதான் கான்செப்ட். இப்போ அந்த 19 பிரிக்கணும்னு வைங்களேன். 19 இப்போ நான் எக்ஸாம்பிள் 19 பிரிக்கிறப்போ இங்க நான் ஒரு 15ன்னு எடுக்கிறேன்னா இதை யோசிங்க. இந்த 3 இடத்த யோசிங்க. இதை வந்து நான் 15ன்னு எடுத்தேன்னா இங்க 4ன்னு வருமா? கூட்டும் போது 19. அப்ப பி 4ன்னா சி என்னதான் இருக்கும்? 4 தான் இருக்கும். அப்பதான் இது 2ஐயும் கூட்டும் போது என்ன வரும்? 8 வரும். வேற நம்பர் எடுத்து பாருங்க, வராது. அதான் செக் பண்ணி பார்த்தேன். இப்ப நான் ஒருவேளை இங்க 16ன்னு எடுக்கிறேன்னு வைங்களேன். இதை 16ன்னு எடுத்தா இந்த பி என்னவாகும்? 19 கணக்குக்கு வர்றப்போ 3 தானே வரும். இதை நம்ம 3ன்னு எடுத்தோம்னா இங்க என்ன ஆயிரும்? 8 கணக்குக்கு இங்க 5 தானே வரும். அப்போ 16 3 19, 19 5 என்ன ஆச்சு? 24. நமக்கு தேவை எத்தனை? 23 தான். சோ அப்ப வேற எந்த நம்பரும் இப்படி டேலி ஆகாது. நான் கரெக்டா செக் பண்ணீங்கன்னா இந்த நம்பர் மட்டும் தான் டேலி ஆகும். இது ஏவோட பாட்டு, இது பியோட பாட்டு, இது சியோட பாட்டு.
மொத்த பார்ட் எவ்வளோ கூட்டணும்னா 23. மொத்தமா அவங்க வாங்குற தொகை எவ்வளோ 529. அப்ப அந்த 529 23ல வகுத்தீங்கன்னா 23 டைம் 529 வருமா? இப்போ இதுல இருந்து யாரோட பார்ட் கேட்கறாங்க அந்த நம்பரால பெருக்கிட வேண்டியதான். இப்போ இதுல ஏவோட பார்ட் அப்படின்னு கேட்கறதுனால 23 × 15 345 பெருக்குனா. இதுவே பியோட பார்ட் கேட்டாங்க அப்படின்னா 23 × 4 92, இன்னும் ஒரு 92. இது மூணையும் கூட்டி பாருங்க, இந்த 529 கண்டிப்பா வரும். அப்ப இதுல ஏவோட தொகை எவ்வளோ 345. கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அவ்வளவுதான். இதான் பெஸ்ட் வே. சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில கொண்டு வந்துடலாம் ஆன்சரை. நமக்கு ஒன்று ஆப்ஷன்ல இருந்து வரும், இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பிரிச்சு பார்த்தோம்னா ஆன்சர் வந்துடும். இங்க பாருங்க, 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னா 12,500. இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 men + 3 women எவ்வளோ 12,500. ஓகே. அடுத்து 5 நாட்களில் வருமானமாக பெறுகின்றனர். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ டிவைடட் பை 5. இவங்களோட ஒரு நாள் வருமானம் எவ்வளோ 2 5 10, மிச்சம் 2,500 ரூபாய் ஒரு நாள் வருமானம். சரி, அடுத்து என்ன சொல்றாங்க 10 men 6 women. இவங்களோட ஒரு நாள் வருமானம் எவ்வளோ 3 நாளைக்கு 17,400. அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 5 8 3 24 5,800 ரூபாய் 5 மென்னுக்கும் 6 உமனுக்கும் சம்பளம் ஈட்டினர். அப்போ அடுத்து என்ன சொல்றாங்க 5 ஆண்கள் பிளஸ் 5 பெண்கள் 5 உமன், இவங்களோட சம்பளம் எத்தனை நாட்கள் ஆகும் கேட்கிறாங்க. ஓகே, இப்போ இதுல இருந்து ஒரு மென் ஒரு உமனுக்கு எவ்வளவு சம்பளம் பார்க்கலாமா? இது ரெண்டையும் இப்போ டேலி பண்ணலாம். இது ரெண்டாவது வாய்ப்பால பெருக்கிட்டோம்னா என்ன ஆகும்னு பாருங்க. மேல 8 men + 6 women வருமா ஈக்குவல் டு 5,000 ரூபாய். எல்லாத்தையும் ரெண்டாவது வாய்ப்பால பெருக்கிட்டேன். கீழே 10 men அப்படியே இருக்கு பிளஸ் 6 women, இவங்களுக்கு 5,800. இப்போ என்ன பண்றீங்கன்னா சைனை மாத்துறீங்க, மைனஸ் மைனஸ் மைனஸ், இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா? அப்போ 2 men - 2 men இஸ் ஈக்குவல் டு -800. அப்போ ஒரு மென்னோட சம்பளம் 400 ரூபாய். ஒரு லாஜிக் முடிஞ்சது. இப்போ ஒரு மென்னுக்கு 400 ரூபாய். இங்க கொண்டு வந்து அப்படியே யோசிங்க, ஒரு மென்னுக்கு 400 ரூபாய்னா 4 பேருக்கு எவ்வளோ 1,600 ரூபாய் வருமா 4 பேருக்கு. பிளஸ் 3 உமன் சம்பளத்தை சேர்த்தீங்கன்னா மொத்தம் 2,500 ரூபாய். இப்போ 2,500 இருந்து கழிச்சீங்கன்னா எவ்வளவு வருது 900 ரூபாய் இருக்கு. அப்போ 3 உமனுக்கு 900 ரூபாய் அப்படின்னா ஒரு உமனுக்கு எவ்வளோ 900/3 300 ரூபாய். இப்போ ஒரு ஆணுக்கு 400 ரூபாய், ஒரு உமனுக்கு 300 ரூபாய். கண்டுபிடிச்சாச்சா? இதை கொண்டு வந்து என்ன கேட்டாலும் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ ஒரு ஆணுக்கு 400 ரூபாய்னா 5 ஆணுக்கு எவ்வளவு வரும் 5 நாளா 2,000 ரூபாய். 5 ஆணுக்கு 2,000 ரூபாய் வந்துருச்சா? 5 பெண்ணுக்கு எவ்வளோ 5 பெண்ணுக்கு 5 பெண்ணு, ஒரு பெண்ணுக்கு 300 ரூபாய் தானே. 5 பெண்களுக்கு எவ்வளவு ஆச்சு 1,500 ரூபாய். 300 × 5 தானே 1,500. ஸோ கூட்டினா எவ்வளோன்னு பாருங்க. ஒரு நாள் சம்பளம் 3,500 ரூபாய். அப்போ இவங்க வேலை பார்த்தாங்கன்னா ஒரு நாளைக்கு இவங்க கிடைக்கிற சம்பளம் எவ்வளோ 3,500 ரூபாய். அப்போ 35,000 ரூபாய் வேணா எத்தனை நாள் வேலை பார்க்கணும் 10 நாள். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. கரெக்டா? இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் கிடையாது, நம்ம சால்வ் பண்ணணும் அவ்வளவுதான். கொஸ்டின்ஸ் எல்லாமே நார்மல் ஒரே ப்ரொசீஜர் தான், நமக்கு சால்வ் பண்ண தெரியணும். நம்ம எடுத்து முதல் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்ப பாருங்க, ஏ என்பவர் பிஐ போல 2 மடங்கு வேலை செய்வாரா? ஓகே, ஏ பி. அப்போ எஃபிஷியன்சி என்ன வரும்? ஏ என்பவர் பிஐ போல 2 மடங்குனா ஏ 2 பைக் பண்ணாருன்னா பி 1 பைக் பண்ணுவாரு. மேலும் இருவரும் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க 24 நாள். ஓகே, 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்களா 24 நாள். அப்போ 2 + 1 3 24 எத்தனை 72 பைக் மொத்தம் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த வேலையை ஏ மட்டும் பண்ணாருன்னா ஏவோட ஒரு நாள் கெபாசிட்டி என்ன 2 பைக், மொத்த பைக் 72 தானே. 72 2 பண்ணா எத்தனை நாள்ல பண்ணுவாரு 36 நாள். ஆப்ஷன்ல இருக்கா 36 ஆன்சர். அவ்வளவுதான். கான்பிடண்டா இறங்கினீங்கன்னா தட்டி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்க உட்காந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற டைம்ல ட்ரை பண்ணிருங்க, எப்படினாலும் ஆன்சர் வந்துடும். இப்போ நானும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? எனக்குமே இந்த கொஸ்டினை பார்க்கல, போன கொஸ்டின்லாம் ஒரு ட்ரை ஆன்சர்ல வந்து நின்றுச்சு. நமக்கு கான்செப்ட் தெரியும், பேசிக் தெரியும், நம்மளால ட்ரை பண்ண முடியும். அது தெரிஞ்சு நம்ம விட்டோம்னா தான் நம்ம போக முடியாது. நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணிடுவோமே, பாதி தூரம் போனா அதுவே ஆன்சரை கொண்டு போய் விட்டுரும் நமக்கு. இப்போ இது பாருங்களேன், 5 ஆண்கள் 5 பெண்கள் கொண்ட ஒரு குழுவில் இருந்து இருவர் சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகின்றனர். அதில் ஒருவர் ஆணாகவும் மற்றொருவர் பெண்ணாகவும் இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ 5 ஆண்கள்ல 5 ஆண்கள் இருக்காங்க, அதுல ஒரு ஆண் வேணும். பிளஸ் 5 பெண்கள் இருக்காங்க, அதுல ஒரு பெண் வேணும். அப்ப 2ல எத்தனை வரும் 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் கொண்ட குழுவில் இருந்து இருவர் சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகின்றனர். அதில் ஒருவர் ஆணாகவும் மற்றொருவர் பெண்ணாகவும்.
மொத்தம் 10 பேர் இருக்காங்க. ஓகே, 10 பேர்ல இப்ப நம்ம எடுக்க போறது 2 பேரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 5ல ஒருத்தர் வரணும் இன்டு 5ல ஒருத்தர். சால்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி சமவாய்ப்பு முறைன்னு வந்தா இந்த மாதிரி இதுல எடுத்துக்கலாம். அப்போ 10 × 9 டிவைடட் பை 2 × 1. 2வது பல்ல கேன்சல் பண்ணா 5 டைம் வரும். இது கீழே மேல இருக்கிறதுக்கு 5 × 5 5C1 5C1 தானே. அப்ப மேல 25 வருது, கீழே 9 5 ஐ திங்க் 45 வருதா. அப்ப 5வது பல்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 5 5 25 9 5 45 5/9 இருக்கா. ஓகே, இது சமவாய்ப்பு முறை. சரிங்களா. அப்போ சமவாய்ப்பு முறை அப்படின்னு வர்றப்போ ஒரு ஆளை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 2 தனித்தனியா கொடுக்கல. ஒரு குரூப்ல 5 ஆண்கள் மட்டும்னு கொடுத்தாங்கன்னா 5ல 1 எடுக்கலாம். நம்ம ஒரு மொத்த டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க? 5 ஆண்கள் 5 பெண்கள்னா மொத்தம் எத்தனை பேரு? 10 பேரு. அப்போ இந்த இடத்துல நம்ம 10 பேர்ல எத்தனை பேரை தேர்ந்தெடுக்கணும்? 2 பேரை தேர்ந்தெடுக்கணும். ஆக்சுவலா இது ப்ராபபிலிட்டி, அந்த டாபிக்ல பார்க்கலாம். இப்போ ஒரு ஐடியா சொல்றேன், புரிஞ்சவங்க எடுத்துக்கோங்க, இல்ல வெயிட் பண்ணுங்க. நிகழ்த்தகவு வரும்போது கிளியரா நடத்துவேன். அதுவுமே 10 பேர்ல 2 பேரை தேர்ந்தெடுக்கணுமா? இப்போ இந்த 2 பேர்ல ஒரு ஆளு 5 ஆண்கள்ல ஒன்னா இருக்கணும். மற்றும் அப்படின்னு வந்தா கொஸ்டின்ல எங்க இருக்கு? கொஸ்டின்ல வரணும். மற்றொருவர் இருக்கலாம். மற்றும் இந்த மற்றும் கொஸ்டின்ல மற்றும்னா இங்கிலீஷ்ல அண்டுன்னு அர்த்தம். அண்டுங்கிற வார்த்தை வந்தா இன்டு யூஸ் பண்ணணும். கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன் நான். சரிங்களா. இப்போ நம்ம இதை வச்சு எடுக்கிறோம். 10ல 2 பேர் அப்படின்னா நம்ம இது சமவாய்ப்பு முறை எடுக்கிறப்போ 10 × 9 டிவைடட் பை 2 × 1. இது வந்து இந்த 10C2 வேல்யூ. இந்த 5C1 அப்படின்னா 5, அவ்வளவுதான். 5ல ஒரு நம்பர் தானே, இங்க ஒரு 5. இப்ப இங்க கீழே வர ஆன்சர் என்ன வரும்? 5ஆல வகுக்கீங்கன்னா 5 × 9 எவ்வளவு ஒரு பெருக்கிறப்போ கீழே 45, மேல 5 × 5 25. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 5 5 25 9 5 45 5/9 ஆன்சர். ஓகேவா. மொத்தத்துல இருந்து 2 பேர் எடுக்கிறாங்க. அந்த 2 பேர் யாரா இருக்கிறாங்க? சோ இதை பிரிச்சு பாத்தீங்கன்னா ஆன்சர் தப்பாயிருமா? 2/5 தனித்தனியா பிரிச்சு பாத்தீங்கன்னா இது இந்த வார்த்தை முக்கியம். ஒரு கொண்ட குழுவில் இருந்து, குழு ஒண்ணுதான், அந்த வார்த்தையை தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. குழு ஒன்றில் இருந்து, இதுதான் முக்கியம். 5 பேர் ஆண்கள் கொண்ட குழுவில இருந்து ஒரு ஆணையும் 5 பேர் பெண்கள் கொண்ட குழுவில இருந்து ஒரு பெண்ணையும் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா தனித்தனியா போட்டுருக்கலாம். இப்போ அப்போ 1/5 1/5 2/5 போயிருக்கும். இது 5 ஆண்கள் 5 பெண்கள் கொண்ட குழு ஒன்றில் இருந்து. அப்ப என்ன மீனிங்? மொத்தம் 10 பேர் இருக்காங்க, ஒரே டீம். அந்த 10ல இருந்து எடுக்க போறாங்க. சரிங்களா. எல்லாம் புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். நான் அந்த ப்ராபபிலிட்டி நடத்தும்போது மறுபடியும் நடத்துறேன். இது ப்ராபபிலிட்டி ஆக்சுவலா இதுல வராது, நிகழ்தகவுல வரும். ஓகே, இது நம்ம பார்த்த கொஸ்டினா ஒர்க் அவுட் பண்றீங்களா? ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 6. பி மட்டும் தனியா 15. 6க்கும் 15க்கு எல்சிஎம் என்ன? 30. 30னா ஏயும் பியும் சேர்ந்து 30 ஒர்க்க 6 நாள்ல முடிச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை? ஏயும் பியும் சேர்ந்தா 5 பைக் பர் டேவா ஒரு நாளைக்கு? இது பி மட்டும் 15 நாள். அப்ப பி ஒரு நாளைக்கு எத்தனை? 30/15னா 2 பைக் பர் டே. இந்த 5ல 2 பின்னா அப்ப ஏ எத்தனை? 3 பைக் பர் டே. என்ன சொல்றாங்க? தனியாக அந்த வேலையை ஏ மட்டும் செஞ்சா மொத்த வேலை எவ்வளவுன்னு பார்த்தோம். பெல்சியம் 6க்கும் 15க்கும் 30ன்னு பார்த்தோம்ல. 30 வேலையை ஏ மட்டும் செஞ்சா 30/3. ஆன்சர் என்னது? 10 நாட்கள். ஆப்ஷன் ஏ. இந்த ஏபிபி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. கான்செப்ட் புரியுற வர புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பிரச்சனையே இல்லை. இப்போ நீங்க அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் அடுத்து பாருங்க, அடுத்து போடுங்க. அவ்வளவுதான். ஃபிராக்ஷன் ஆஃப் சைன்ல ஆன்சர் சொல்லணும். இப்போ இந்த டைம்ல ஆன்சர் சொல்லியிருக்கணும். நல்லா ஃப்ளோல இருக்கிறவங்க. ஏயும் பியும் சேர்ந்து 20 நாள். ஏ மட்டும் எத்தனை நாள்? 24 நாள். பி மட்டும் கேட்கறாங்க. 20க்கு 20 நாளைக்கு எல்சிஎம் என்னது? 120. 120னா ஏயும் பியும் சேர்ந்தா 120/20 ஒரு நாளைக்கு 6 பைக்கு. அதுவே வந்து ஏ மட்டும் பண்ணா ஒரு நாளைக்கு 5 பைக்கு. 6க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 1. 120 பைக்கை பி மட்டும் பண்ணா ஒண்ணா பண்ணா 120 நாள் ஆகும்ல. அப்ப 120 ஆன்சர். கரெக்டா? எழுதுங்க, எழுதி வெரிஃபை பண்ணுங்க. அடுத்து 22 ஆட்கள். இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்ன மெத்தடு? எம்டிஹெச் மெத்தடு. 22 பேரு 10 நாள்ல 110 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டுறாங்க. அப்போ 30 பேரு 6 நாள்ல எவ்வளவு சுவரை கட்டுவாங்க? டைரக்டா கேன்சல் பண்ணுங்க. 1 0 1 0 1 11 11 2 11 22 1 2 2 15 2 30 15 எவ்வளவு? 90. ஆன்சர் 90 மீட்டர். அவ்வளவுதான். டைமிங் அதிகமா போய்கிட்டு இருக்கு. இதுவே அதிக டைம் தான். அடுத்தவங்க பாக்குற கொஸ்டினை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ஆன்சர் சொல்லிடணும். அடுத்து இப்ப ஏ பி ஷேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ வந்து எவ்வளோ? 20 25 ஆல்ரெடி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். 2க்கு எல்சிஎம் எவ்வளோ? 20க்கு 25க்கு எல்சிஎம் 100. சரிங்களா. அப்ப ஏ வந்து 5, பி வந்து 4 பைக்கு. 5 நாள் மொத்தம் 9 பைக்கு. 3600 9ஆல பிரிச்சீங்கன்னா 9ஆல வகுத்தீங்கன்னா 400. 4 5 எவ்வளோ? 20. அப்ப 2000. இந்த ஒண்ணு 1600. யார் சார் கேட்கறாங்க? ஏ சார். அப்ப 2000 ஆன்சர். ஓகேவா? சிம்பிள், அவ்வளவுதான். இதுக்கு மேல டைம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க தான் ஏதோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். கரெக்டா கவனிக்காம. ஏயும் பியும் 12 நாள், பிஎஸ்சியும் 15, சிஐயும் 20,
சிம்பிள். 3க்கு எல்சிஎம் எவ்வளோ? 60 பைக்கு. இப்போ A + B 60/12 அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 பைக்கு. B + C 60/15 ஒரு நாளைக்கு 4 பைக்கு. C + A ஒரு நாளைக்கு 3 பைக்கு. 6, 5, 4, 3 கூட்டினா எவ்வளோ? 12 பைக்கு. மொத்தம் இதைக்குள்ள ஃபுல்லாக கூட்டினீங்கன்னா 2A B C மொத்தம் 12. அப்போ 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 6 பைக்கு. டோட்டலாக 60 பைக்கு. 6 பண்ணால் எத்தனை நாளில் பண்ணுவாங்க? 60/6 10 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் சி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 12 மென் 12 பேர் ஒரு வேலையை 6 நாள்ல பண்ணி 96 மீட்டர் லாங் முடிக்கிறாங்க. அதே இதை 15 பேர் 3 நாள் வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளவு முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ கேன்சல் பண்ணலாமா? 4 3 12, 5 3 15, 1 3 3, 2 3 6. ஸோ 4 வாய்ப்பால கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 நாளா 8, 4 நாளா 16, 1 2 சார் 2, 12 2 24, 12 × 5 ஆன்சர் 60. ஆப்ஷன் இருக்கா? 60. நீங்க எழுதி நீங்க கேன்சல் பண்ணி செக் மட்டும் பண்ணணும் என்கிட்ட, சரிங்களா? நான் பண்ற மாதிரியே பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் நீங்க ஒரு டைம் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அடுத்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது பெஸ்ட்டோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க பண்றது இதோட ஷார்ட்டா கூட இருக்கலாம். A can do a piece of work in 20 days, B வந்து 30 days. 2 பேரும் சேர்ந்து கேட்கறாங்களா? அப்ப 20க்கு 30க்கு எல்சிஎம் என்னது? 60. 60/20 3 பைக்கு. 60/30 2 பைக்கு. 2 3 5 பைக்கு. அப்ப 60/5 12 நாள். ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தானே இது? ஏன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு, சரிங்களா? அடுத்து Mukesh, 2/7 of work in 1 day. Then how many days can be complete the same work? Okay. 2ல 7ல 2 பங்கு வேலையை 2ல 7 பங்கு வேலையை செய்து முடிக்க 1 நாள் ஆகுது, சரிங்களா? அப்போ அரை நாள்ல மொத்தம் 7 பங்கு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை சிம்பிளா பார்க்கலாம். 7 பங்கு இருக்கு. அப்போ 1 2 3 4 5 6 7 லாஜிக்கலா எடுப்போம். 2 பார்ட்டை முடிக்க 1 நாள் ஆகுதா? அப்போ ஒரு பார்ட்டை முடிக்க அரை நாள் ஆகுமா? ஒரு பார்ட்டுக்கு அரை நாள்னா 2 பார்ட்டுக்கு 1 நாள். இந்த 2 பார்ட்டுக்கு 1 நாள். இந்த 2 பார்ட்டுக்கு 1 நாள். இந்த பார்ட்டுக்கு ஒரு அரை நாள். மொத்தம் எவ்வளவு நாள் ஆச்சு? 3 நாள். ஆன்சர் முடிஞ்சது. ஓகேவா? A is thrice as good man as B ன்னு சொல்றாங்களா? சோ இந்த क्वेश्चन பாருங்க. A B. அப்ப A 3 பைக் பண்ணா B 1 பைக் பண்ணுவாங்களா? சோ இப்போ workman as B. Take 10 days less piece of work in B. B விட 10 நாள் முன்னாடியே முடிச்சிடறாங்களா? சரி, ஓகே. அப்போ இது வந்து எஃபிஷியன்சினா அப்ப டேஸ் எப்படி இருக்கும்? நமக்கு அப்படியே மாறி வரும்ல. 1x இது 3x. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2x. 2x = 10 days. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 5 days. எக்ஸோட வேல்யூ 5 daysனா A 5 நாள்ல முடிக்கிறாங்க, B 15 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ எல்சிஎம் எவ்வளோ? 5க்கும் 15க்கும் மொத்தம் 15 பைக். இந்த 15 பைக்கை B மட்டும் பண்ணா B ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணுவாங்க? ஒரு பைக் தானே. ஒண்ணா பண்ணா எத்தனை நாள் ஆகும்? 15 நாள் ஆகும். எல்லா கான்செப்ட்டுமே பார்த்துட்டோமா? சரிங்களா? மேக்ஸிமம் எல்லா கான்செப்ட்டுமே நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சம் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணணும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மெத்தடா. 8 men can do a work in 8 பேர் ஒரு வேலை எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 20 நாள். ஆஃப்டர் 5 days 5 நாளுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றப்போ 8 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் 15 நாள் தான் ஒர்க் இருக்கும். ஏன்னா 5 நாள் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வேலையை 4 பேர் எக்ஸ்ட்ரா வர்றாங்க. அப்போ 8 12 மாறுது. 8 12 மாறினா என்ன கேட்குறாங்க? இந்த 15 நாள் என்னவா மாறும்? 10 மாறும். பார்த்தோன்னே தெரியுதா? ஏன்னா 8 2 நாளா 8 3 நாளா 12. அப்ப 2/3னா இது 3/2. இது 3 5 15னா அப்ப 2 5 எவ்வளோ? 10 தானே வரும். எடுத்தா சரி, இல்ல அப்படியே ஈக்குவல் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம்? டிவைட் பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே ஈக்குவல் பண்ணிட்டு நாட் ஈக்குவல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் 8/12 ஈக்குவல் டு x/15. 1 2 4s are 8, 3 4s are 12, 1 3s are 3, 5. 5 × 2 எவ்வளோ? ஆன்சர் 10. A என்பவர் 12 மணி நேரம், BC அந்த வேலையை 3 மணி நேரம், AC 6 மணி நேரத்திலே முடிச்சா B மட்டும் எத்தனை மணி நேரத்தில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸ்டெப் 12 3 6 எல்சிஎம் என்ன? மொத்தம் 12 பைக்கு. 12 பைக்கை A 12 மணி நேரத்தில் முடிச்சாங்கன்னா A ஒரு நாளைக்கு 1 பைக் பர் டே. சரிங்களா? Bயும் Cயும் அதே வேலையை 4 பைக் பர் டே. ஏன்னா 3 மணி நேரம். Aவும் Cயும் A + C அதே வேலையை 2 மணி நேரத்தில் 2 பைக் பர் டே. ஏன்னா 6 12 வகுத்தோம்னா 12 6 வகுத்தோம்னா 2 பைக் பர் டே. அப்போ 2ல 1 A பண்ணா மிச்சம் இருக்க 1 யார் பண்ணுவா? C தான் பண்ணுவாங்க. ஏன்னா 2 பேர் தான் இங்க இருக்காங்க. இதுல 1 A ஓடதுன்னா இன்னும் 1 C ஓடது. C யோட ஒர்க்கு 1 பைக் பர் டே. இங்க C 1ன்னா B எவ்வளோ? B அப்ப 3 பைக் பர் டே. மூணுமே கண்டுபிடிச்சாச்சு இப்போ, சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க? B மட்டும் தனியா இந்த 12 பைக்கை முடிக்க எவ்வளோ ஆகும்? 12/3 4 நாள் ஆகுமா? ஆன்சர் 4 மணி மேல இருக்கும். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. என்ன
ஸோ இதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் கொஸ்டின், நம்ம ஒர்க் அவுட் பண்ண கொஸ்டின் தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இதுல இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறீங்களா? அவ்வளோதான், ஒரு 4 கொஸ்டின் தான். இதை ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். இப்போ அதில் பார்த்தோம் ரேஷியோவில் பிரிச்சது. இந்த கொஸ்டின் நம்ம பார்த்த கொஸ்டின் தான் இப்போ. சரிங்களா? இப்போ உங்களுக்காக ஃப்ளோவில் ஒர்க் அவுட் பண்ணணும் தான் எல்லா கொஸ்டினும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டினேன். எனக்கு தெரிஞ்சு எதுவும் பெரிய டிஃப்ரெண்டான கொஸ்டின்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த ஒரு 3 கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. 39 ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. கொஸ்டின் நம்பர் 8 4 men or 6 boys. ஓகே, இந்த கொஸ்டின் நீங்க கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 4 men or 6 boysனா இங்க பாருங்க, 4 men equal to 6 boys அர்த்தம். அப்போ 2 men equal to 3 boys. இவங்க ஒரு நாள்ல எவ்வளவு வேலையை முடிக்கிறாங்க? 20 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. அப்போ இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 ஆண்கள் 3 பையன்களுக்கு சமம். இப்போ நமக்கு என்னன்னா 3 பையன் ஒரு வேலையை 20 நாள்ல முடிக்கிறாங்க. இப்போ 6 ஆண்கள் 11 பையன், 2 ஆண் 6 பையனுக்கு சமம்னா 6 ஆண்கள் எத்தனை பையனுக்கு சமம்? 2 2 2. அப்போ மொத்தம் 9 பாய்ஸ். 9 + 11னா 20 பாய்ஸ். 20 பாய்ஸ் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? கரெக்டா? இங்க எத்தனை? 4 ஆண்கள் அல்லது 6 பையன்களா? 6 பையன்கள். 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள். 6 பையன் பண்ணாங்கன்னா 20 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ இங்க 20 பைசங்க பண்ணாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே. இது மாறி வரும்போது இது ரெண்டும் ஈக்குவலா, அப்போ இது ரெண்டும் என்னதான்? ஒரு 6 தான் ஒரு ஆன்சர். ஓகேவா? அதாவது 2 ஆண்களுக்கு 3 பையன்கள் சமம். ஆனா இந்த 6 பையன்கள் செய்யற வேலை தான் எத்தனை நாள் வேலை? 20 நாள் வேலை தான் மேல எடுத்திருக்கோம். இப்ப கீழே 6 ஆண்கள் இருக்காங்கல்ல, 2 ஆண்களை எத்தனை பையனா மாத்தலாம்? 3 பையனா மாத்தலாம். அப்ப 6 ஆண்களை 2 2 பிரிச்சீங்கன்னா 3 டைம் பிரிக்கலாமா? மொத்தம் 6 ஆண்கள். 2 men 2 men 2 men. ஒரு 2 மென்னுக்கு எத்தனை பாய்ஸ் சமம்? 3 3 3. அப்ப கூட்டினா எவ்வளவு ஆச்சு? 9 பாய்ஸ் வந்துருவாங்கல்ல. இது 9 பாய்ஸ் பிளஸ் இங்கே ஒரு 11 பாய்ஸ். டோட்டலா எத்தனை பாய்ஸ்? 20 பாய்ஸ். அப்ப 20 பாய்ஸ்க்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? ஓகே. அவ்வளவுதாமா. இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் 38 பேஜ் வரை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேமா. 38 39வது பேஜ். இது நம்ம இப்போ பார்த்த கொஸ்டின் தான். ஏபி ரேஷியோ. சரிங்களா? ஆல்மோஸ்ட் 40 பேஜ் நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். 40 பேஜ் வரைக்கும் வந்துட்டேன். இப்போ 140 பேர் எல்லாமே அதே லாஜிக் தான். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, 140 பேர் 11 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. அப்போ 110 பேர் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இப்போ இதோட ரேஷியோ எப்படி இருக்கு? 14:11. அப்போ இங்க ஆன்சர் எப்படி வரும்? 11:14. அப்போ ஆன்சர் 14 இருக்கா? இவ்வளவுதான். பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கு. எதுவும் பெரிய டஃப்பான கொஸ்டின்லாம் இல்லை. கரெக்டா எழுதி பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துருது. இப்போ இது 6 ஆண்கள் ஒரு வேலையை ஒரு நாளைக்கு, ஒரு 6 பேர் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சா 24 நாள்ல முடிப்பாங்க. சரிங்களா? அப்போ 9 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க கேட்குறாங்க. அப்படி அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8வது இப்போ 8 3 எவ்வளோ? 8 3 8 24. 1 3 3 3 3 9. 1 3 3 2 3 6. 2 × 10 20. ஆப்ஷன் சி 20 நாள். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் நம்ம பண்ணதுதான். இதுக்கப்புறமும் உங்களுக்கு புது கொஸ்டின் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த கொஸ்டின் கூட பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் 12 நாள்லையும் பி என்பவர் ஏஐ காட்டிலும் 60% அது அதிகமாக வேலையை முடிப்பார். இப்போ பாருங்க, ஏபி. இப்போ இவர் 100னா அவர் எவ்வளோ? 160. அப்போ இவர் 5 பைக் பண்ணாருன்னா இவர் 8 பைக். கரெக்டா? இதுதான் இவங்களோட எஃபிசியன்சி. இப்போ என்ன சொல்றாங்க? ஏ என்பவர் 12 நாள்ல வேலையை முடிக்கிறான்னு சொல்றாங்க. அப்போ 12 நாள் அப்படின்னா அப்ப இவர் முடிக்கிற மொத்தம் எத்தனை பைக்கு? 60 பைக் இருக்குமா? 12 5 60. இப்போ என்ன கேட்குறாங்க? பி மட்டும் தனியாக அந்த வேலையை பண்ணா எத்தனை நாள் முடிப்பாங்க கேட்குறாங்க. பி மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாங்க? 8 பைக்கு. அப்ப 60 8ஆல வகுத்தா எவ்வளோ? 7 8 எவ்வளோ? 56. மிச்சம் 4/8 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2. அப்போ 7 1/2 ஆப்ஷன்ல இருக்கா? வரும் 7.5 நாள். சிம்பிள் தானே? நம்ம பண்ணக்கூடிய விதம் தான். மொத்தமே 3 டைப் தான். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி, ரெண்டாவது அதுல ஏபிபிசிசிடி. இப்ப அதுல வந்து நம்ம தொகையை பிரிச்சாலும் நம்ம எப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து என்ன அப்படின்னா எஃபிசியன்சியும் டேவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து சில ஆண்களும் சில பெண்களும், அது அல்லதுன்னு கொடுத்தாலும் இப்ப பார்த்தோம், இல்ல மற்றும்னு கொடுத்தாலும் பார்த்தோம். எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? இவ்வளவுதான் டைப்பே. நீங்க ஃபுல்லா கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியுமா? டைமண்ட் ஒர்க்ல ஒரு கொஸ்டின் கூட நீங்க வர்றதுக்கு சான்ஸே கிடையாது.
அப்படி உங்களுக்கு டஃபா இருந்தா ஏதாவது கொஸ்டின் தான் கீழே அனுப்புங்க. அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண வேணாம், நீங்க டிஸ்கஷன் குரூப்ல போடுங்க. நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம கிளாஸ் தெளிவா பார்த்தவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. கரெக்டா தெளிவா பார்த்தா யாரா இருந்தாலும் ஆன்சர் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா இப்போ நீங்க என்கிட்ட கேட்கறத விட நம்ம டெலகிராம்ல டிஸ்கஷன் குரூப் இருக்கும். இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமின்னு சொல்லி உள்ள போனீங்கன்னா டிஸ்கஷன் குரூப் ஒன்று இருக்கும். அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 7000 பேர் இருப்பாங்க. நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்டே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவாங்க. நான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். கண்டிப்பா ஒரு குறைஞ்சது ஒரு 500 பேர் பண்ணுவாங்க. அதுல அந்த குரூப்ல எல்லாமே ஆக்டிவா இருக்காங்க. டெய்லி நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா அந்த கொஸ்டினை குரூப்ல போட்டு பாருங்க. நீங்க என்கிட்ட கேட்கறதுக்கு போல குரூப்ல போட்டுருங்க. என்னைய மாதிரி அங்க ஒரு 500 பேர் இருக்காங்க. யார் வேணா ஆன்சர் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்க என்கிட்ட டேரக்டா கேட்கறதுக்கு என் ஸ்டூடெண்ட் கேளுங்க, அவங்களே உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. இன்க்ளூடிங் பார்த்துட்டு கூட இருக்கலாம் அவங்க கூட. சரிங்களா? அதனால ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறத கரெக்டா கொண்டு வாங்களேன். ஏன்னா இப்ப நீங்க கரெக்டா தெளிவா பார்த்தவங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் எல்லா கொஸ்டினையும் கரெக்டா பாஸ் பண்ணி நீங்களா எத்தனை பேர் ஆன்சர் பண்ணீங்க எனக்கு தெரியல. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? எத்தனை பேர் எஃபெக்டிவா கிளாஸை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கூட நான் தப்பே பண்ணல சார், நீங்க பண்றதுக்கு முன்னாடி நானே பண்ணிட்டேன், அப்படி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க சூப்பர், வெல் அண்ட் குட். நீங்களாம் 25/25 கன்ஃபார்மா வாங்கிடுவீங்க. பட் எனக்கு 1 or 2 கொஸ்டின் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கவலையே பட வேணாம். நீங்களே 25 வாங்குறீங்க. ஏன்னா அந்த 1 or 2 மிஸ்டேக்கை இப்பயே கண்டுபிடிச்சிட்டீங்க. இதை கண்டுபிடிக்காம எக்ஸாம்ல பண்ணாதான் மார்க் குறையும். ஸோ அப்போ நோ ப்ராப்ளம். இதை பார்க்காம எக்ஸாமுக்கு அப்புறம் பார்ப்பாங்க பாருங்க, அவங்க ஏன் தப்பு பண்ணுவாங்க. அதனால எதோ தப்பு பண்ணலாம், தப்பே கிடையாது. அதை உடனே கத்துக்கிட்டு திருத்திடணும். திருத்தாம விடுறதுதான் பெரிய தப்பு. சரிங்களா? ஸோ அதனால அப்பப்போ தப்பா திருத்திடுங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல எல்லா கொஸ்டினும் ஈஸியா பண்ண போறீங்க. ஏன்னா நம்ம பண்ற ப்ராக்டிஸ் அந்த அளவுக்கு. ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டைமுக்குள்ள எல்லைக்கோட்டை தாண்டாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவரோட உழைப்பு பல மணி நேரங்களை தாண்டியது. அந்த உழைப்பு உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நீங்க அந்த 3 மணி நேரத்தை எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவீங்க. உங்களோட உழைப்பு பின்னாடி ஒரு 30,000 மணி நேரம் இல்லை அப்படின்னா அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு பெரிய வழியா இருக்கும். அந்த 3 மணி நேரத்தை தாண்டதே பெரிய விஷயமா இருக்கும். எக்ஸாம் முடிக்க முடியாது, பாதி கொஸ்டின் முடிப்பீங்க, டைம் போயிடும். ஸோ அந்த 3 மணி நேரத்துக்காக தான் நீங்க இப்போ ஒரு 3000 மணி நேரம் உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஒர்க் பண்றீங்க? ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300 மணி நேரம். சரிங்களா? 300 மணி நேரம் அப்படின்னா ஒரு வருஷம் உழைப்பு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 5 மாசம் உழைப்பு. இப்போ உங்களோட உழைப்பு இதுதான். ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் ஒர்க் பண்ணீங்கன்னா 5 மாசம் தெளிவா உழைச்சிங்க அப்படின்னா நீங்க அசால்ட்டா அடிச்சிடலாம். இவ்வளவுதான். உங்களோட அந்த 3 மணி நேரத்தோட பலன் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது உங்களோட இந்த 7000 மணி நேரம் உழைப்பு தான். அந்த உழைப்பை பெர்ஃபெக்டா போடுங்க, ரிசல்ட்ன்றது கன்ஃபார்மா கிடைக்கும். அது நீங்க யாரை பத்தி யோசிக்க வேணாமா. சரிங்களா? ஏன்னா எல்லாரோட சிச்சுவேஷன் வேற, அவங்க ஹேண்டில் பண்ற விதம் வேற. அவன் எக்ஸாம்ல போய் உட்கார்ந்த உடனே சில பேர் மைண்ட் பிளாங்க் ஆயிரும். ரீசன் என்ன அப்படின்னா அவன் தெரியும் நிறைய விஷயம் ஸ்கிப் பண்ணிருப்பான். அது அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவனுக்கு அந்த விஷயம் மறந்துருச்சு அப்படின்னு. அதனால அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. நம்ம ஒரு விஷயம் தெரியும்னாலும் ஒரு ரிவிஷன், தெரியலைனாலும் ஒரு ரிவிஷன். தெரியுதோ தெரியலையோ எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? கத்துக்கிட்டே இருக்கணும். எதுவும் தப்பு பண்ணக்கூடாது, தப்பை கரெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதோட டைம் ஒர்க் முடிக்கிறோம். அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்சுரேஷன் 2D and 3D 2 நாள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபார்முலா செஷன் போகும். ஃபார்முலா முடிச்சு டைரக்டா வந்து நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். சரிங்களா? அது மாதிரி காலையில உங்களுக்கு நடக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் அண்ட் பிசிக்ஸ் ரெண்டையும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட கிளாஸ் டைமிங்லாம் தாண்டி உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? நிறைய பேர் பண்ற கமெண்ட் நீங்க ஒரு ஃப்ளோல பண்றீங்களா இல்ல எதை யோசிச்சு பண்றீங்களா எனக்கு தெரியல. ஸோ சில பேரோட கமெண்ட் என்னோட மனசுக்குள்ள எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா ஏதோ ஒரு மூலையில கண்டிப்பா கிராமத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் என்னால இந்த டைம் விஏஓ ஆக போறீங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு தோணுதான்னு தெரியல. அதை எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ கண்டிப்பா லைஃப்ல சக்சஸ் ஆவீங்க. ஸோ என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நான் கிளாஸ் எடுக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பா இந்த டைம் நான் எடுக்கிறத தாண்டி 25/25 இதை தாண்டி வராது. நான் அசூரன்ஸ் கொடுக்குறேன். கரெக்டா படிச்சீங்கன்னா. ஸோ நீங்களும் உங்களோட மனசாட்சிக்கு உண்மையா இருங்க. இந்த டைம் பாஸ் பண்ணி வேலைக்கு போறீங்க, அதை யாராலையும் மாற்ற முடியாது. சரிங்களா? தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.